மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, அண்ணா யுனிவர்சிட்டி அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம சம்பளம் தானே பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 36,400 இந்த 36,400 வாங்க ரீங்க ரெடி அப்படின்னா, அதுவும் நம்ம ஊரில் சென்னையிலே வேலை பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னா இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ சம்பளம் வாங்க நீங்கள் ரெடி அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்களுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்து செட்டில் ஆகலாம், அதுக்கு நம்ம ஒரு உதவியாக இருப்போமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசிஎம்ஆர் இருக்கு இல்லையா, ஐசிஎம்ஆரும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இந்த ஒரு ஜிஓஐயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன் ஆஃப் வி ப்ரோட்டீன் அண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் ஃப்ரம் நிஃபா வைரஸஸ் அண்ட் நியூ கேசல் டிசீஸ் வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா விட்டுருங்க. இது சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். உங்களோட வேலை நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா மேன் பவர் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன பொசிஷன் அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப் 3 PTS 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா PTS 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ரிசர்ச்சை நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க. அதுவும் யாரோட அப்படின்னா ஐசிஎம்ஆரோடைய ப்ராஜெக்டோட. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டலைசேஷன், கலெக்டிங் அண்ட் அனாலிசிசிங் டேட்டா, என்ஷூரிங் அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் டீமோட ஒர்க் பண்ண போகிறீங்க. டீமோட கொலாபரேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டோட மைண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண போகிறீங்க. ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, பப்ளிகேஷன்ஸில் போட போகிறீங்க. இந்த பப்ளிகேஷன்ஸில் போட உங்களுக்குமே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்க்ரீஸ் பயங்கரமாக ஆகும். அது உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஸ்ட்ரென்த் அப் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது போக ஒரு அசைண்டாக எனி சூட்டபிள் டாஸ்க் இருக்காங்களோ அதையுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது. இதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில், இல்லை டெக்னாலஜியில், இல்லை லைஃப் சயின்சஸில், இல்லை கம்ப்யூட்டேஷன் பயாலஜியில், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில், பயோடெக்னாலஜியில், இதுவும் ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக்கு எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சம்திங் அசோசியேட்டட் வித் பயாலஜி அப்படி இருந்தால் கூட பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது 35 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மாதம் உங்களுக்கு ஃபிக்ஸட் பேமெண்ட்டாக 28,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 30% HRAவாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது டோட்டலாக கால்குலேட் பண்ணோன்னா 36,400 தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுக்கு ரிசர்ச்க்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டைரக்டர் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க, நம்ம அதையுமே பார்ப்போம் என்ன. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஹார்ட் காப்பியை நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ் அப்படின்னா, த டைரக்டர் சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அப்படின்ற மாதிரி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிறச்ச அந்த மெயிலில் அந்த கவர்லேயே எழுதிக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபார் PTS 3 ICMR ப்ராஜெக்ட் சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி எழுதிக்கணுமா. எழுதிட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, சென்டர் ஆஃப் டாக்டர் சங்கீதா வெங்கட்ராமன், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சீனியர் கிரேட் UGC FRP அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை 25 அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயது, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட பின்கோட் நம்பரோடு அனுப்பணும். அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்றதே அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட், 1 பேஜ் அசஸ்மெண்ட் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன், இன்ஸ்டியூஷனு, போர்டு, அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர், மார்க்ஸ் அப்டைண்டு, கிளாஸ் அண்ட் டிவிஷன் எல்லாமே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, டைட்டில் ஆஃப் பப்ளிகேஷன், நேம் ஆஃப் ஆத்தர், அது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுலையா பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பப்ளிகேஷன் உங்களுடைய டைட்டில் என்ன, ஆத்தர்ஸ் யார், அப்புறம் ஜேர்னல் என்ன, பேஜ் நம்பர், இயர், நேஷ்னலாக இன்டர்நேஷ்னலாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ, டெசிக்னேஷன், பீரியடு, ஃப்ரம் டு நேச்சர் ஆஃப் ஒர்க், டீச்சிங்காக, ரிசர்ச்சாக, இண்டஸ்ட்ரியலாக அப்படின்றது இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இது போக வேறு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அதுவுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அவங்க சொன்ன இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த டைரக்டர் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே? மறந்துடாமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.